மக்களின் பிரச்சனை சட்டமன்றத்திலே எடுத்துரைத்து ஜெயலலிதாவுக்கே சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த நமது சட்டமன்ற உறுப்பினர், நமது மாவட்ட செயலாளர், அருமை சகோதரர் ஆரியர் நண்பர் திரு ஜே அன்பழகன் அவர்களே, சிரியுங்கள் சிரியுங்கள் சிரியுங்கள், ஆனால் சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் என்று உங்களை சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்து உதயசூரியனுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக இங்கு வந்துள்ள அருமை சகோதரர் நகைச்சுவை தென்றல் திரு ஐ லியோனி அவர்களே, இந்த சிறப்பு மிகு கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள வட்ட கழகத்தின் பொறுப்பாளர் திரு SA ரகுமான் ஷெரீப் அவர்களே, தலைமை கழக பேச்சாளர் சகோதரி சேலம் சுஜாதா அவர்களே, திரு அருமை சகோதரர் திரு காவே செழியன் அவர்களே, திரு ஹை கென்னடி அவர்களே, திரு VP பொன்னரசு அவர்களே, RN துரை அவர்களே, VN ராஜன் அவர்களே, S சசிகுமார் அவர்களே, MK ஆனந்த் அவர்களே, P பிரகாஷ் அவர்களே, E இளம்பாரதி அவர்களே, A விஜயராஜ் அவர்களே, ரவி ராஜ்குமார் அவர்களே, திருமதி V குப்புலட்சுமி அவர்களே, வட்டக்கழக செயலாளர்கள் R கண்ணதாசன் அவர்களே, மா பார்த்திபன் அவர்களே, KG செந்தில் அவர்களே, ICF திரு சங்கர் அவர்களே, திரு J விஜயகுமார் அவர்களே, திரு N ரவி அவர்களே, காவி மோகன் அவர்களே, K பிரபு அவர்களே, A செல்வம் அவர்களே, R சசிகுமார் அவர்களே, K நம்பிக்குமார் அவர்களே மற்றும் கூடியிருக்கும் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்றெல்லாம் இந்தியாவுக்கு பிரச்சனை வருகிறதோ, என்றெல்லாம் இந்தியாவில் தீய சக்திகள் இந்தியாவை கைப்பற்றி இந்தியாவுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு தீங்கு வருகின்ற போதெல்லாம் மறைந்த நம் தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த சக்தியானாலும் எதிர்த்து குரல் கொடுப்பார். ஒரு சமயத்திலே காங்கிரசுக்கு பேரிழப்பு வந்த பிறகு மீண்டும் காங்கிரஸ் பேரியக்கம் வந்தால்தான் இந்தியா முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும், அப்பொழுதுதான் தமிழ்நாடு முன்னேறும் என்பதை உணர்ந்து அப்போது தலைவர் அவர்கள் மறைந்த அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுக்கு இங்கே சென்னையிலே உங்கள் நமது பகுதியான மெரினா கடற்கரையில் தான் சொல்லி அழைத்தார். நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக சொன்னார். நடந்தது. மீண்டும் இந்திரா காந்தி முதல்வர் ஆனால் தமிழ்நாட்டுக்கு உள்ள இந்தியாவுக்கே நன்மை இருந்தது. அதே போல் மதவாத சக்திகள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு அல்ல இந்தியாவுக்கே கேடு வெறும் என்று எண்ணிய கலைஞர் அப்பொழுது 2004ஆம் ஆண்டு அன்னை சோனியா காந்தி அவர்களை சென்னைக்கு அழைத்து வந்து என்ன சொன்னார்? நேருவின் மருமகளே வருக, நிலையான ஆட்சியை தருக என்று சொன்னார். நடந்தது. 40 நாம் வெற்றி பெற்றோம். வெற்றி பெற்றுவதல்ல, யாராலும் செய்ய முடியாது என்று நினைத்தார்களே, தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வந்தது. நமது தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக 1000 கோடி ரூபாயிலே கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் வந்தது. அது மட்டுமா, மெட்ரோ ரயில் திட்டமும் வந்தது. ஏன் அனைத்து நல திட்டங்களும் 2004 முதல் 2009 வரை தலைவர் யாரை கை காட்டியாரோ மன்மோகன் சிங் பிரதமரானார். மத நல்லிணக்கம் நடந்தது. தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவே செழித்தது. 2014 பிஜேபி வந்தது. கொடுங்கோல் ஆட்சி வந்தது. தமிழ்நாடு அல்ல இந்தியாவே பாதிக்கப்பட்டது. மத நல்லிணக்கம் சிதறியது. ஓர் இந்தியா, ஓர் மதத்தை சார்ந்த கொள்கைகள் மட்டுமே இருக்க வேண்டும், மற்ற மதங்கள் எல்லாம் சீரழிய வேண்டும் என்று எண்ணியவர்கள் ஆட்சியில் வந்தார்கள். மறைந்த தம் தலைவர் கலைஞர் இருந்தால் என்ன சொல்லி இருப்பாரோ அதை தமிழ்நாட்டிற்காக இந்தியாவின் எதிர்காலம் நல்ல பாதையில் செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்து நமது இளம் தலைவர் ராகுல் காந்தியை சென்னைக்கு அழைத்து நாம் தளபதி மு.க. ஸ்டாலின் சொன்னார், ராகுல் காந்தியே வருக, இந்த பாசிச பாஜக ஆட்சி வீட்டுக்கு அனுப்புக சொன்னார். நாம் செய்வோம். எவ்வாறு 2004 40க்கு 40 இடத்துல வெற்றி பெற்றோமோ அதே போல் 2014ஆம் ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அதே இதை நாம் செய்ய போகிறோம். 2019 செய்ய இருக்கிறோம். நான் ஏன் சொல்றேன் என்றால், எனக்கு முன்னால் உரையாற்றிய நமது சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார்கள்,
இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்தியாவில் இந்த கூட்டத்தில் இருக்கிறோம், இங்கு இந்துக்கள் இருக்கிறீர்கள், முஸ்லிம்கள் இருக்கிறீர்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம். ஆனால் நம்ம வேற்றுமை இல்லை. இவர்கள் நம்முடைய வேற்றுமையை உருவாக்க வேண்டும். இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பிரச்சனை உருவாக்க வேண்டும். இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பிரச்சனை உருவாக்க வேண்டும். ரத்தம் ஓட வேண்டும். தெருக்களில் ரத்தம் ஓடினால்தான் இந்த மதவாத பாஜக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் என்று நினைக்கிறார்கள். அது நடக்குமா? தமிழகத்தில் நடக்குமா? வாய்ப்பே கிடையாது. இது பெரியார் பெற்ற பூமி, இது அண்ணா பெற்ற பூமி, இது தலைவர் கலைஞர் பெற்ற பூமி, இது தளபதி மு க ஸ்டாலின் பெற்ற பூமி. அதை என்றைக்கு விட மாட்டோம். மத நல்லிணக்கம் நமக்கு மேலோனியது. அது மட்டுமல்ல, இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் நண்பர்கள், ஒரே குலம், ஒரே மொழி, தம் தாய்மொழி என்று ஒரே உணர்வோடு இந்நாள் வரைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் வீட்டில் பொங்கல் சாப்பிடுறோமோ இல்லையோ, ரம்ஜான் வந்தா முதல்ல பிரியாணி யார் நமக்கு தரா? நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் தராங்க. அதே போல் கிறிஸ்துமஸ் வந்தா நம்ம முதல்ல யாருக்கு பிரியாணி தராங்க? நம்ம கிறிஸ்துவ சகோதரர்கள் தராங்க. ஏனென்றால் மத நல்லிணக்கம் அவ்வளவு சீரும் சிறப்பாக தலைவர் கலைஞருக்கு ஆட்சியிலே வந்திருக்கிறது. இதை கெடுக்க நினைக்கிறார்களே. என்ன செய்கிறார்கள் வட இந்தியாவிலே? ஒரு முஸ்லிம் வீடா அவனை பழிவாங்க வேண்டும் என்றால் அவன் மாட்டிறைச்சியை சாப்பிட்டான் என்று சொல்லி இரவோடு இரவாக காவி அணிந்தவர்கள் சென்று அவன் குடும்பத்தையே எரித்து சாவடிக்கிறார்கள். அது மட்டுமா? இங்க பாருங்கள், நீங்க இருக்கீங்க, வெகு விரைவிலே சொல்லிவிடுவார்கள். அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் எல்லாம் காவி நேரத்தில் தான் புடவையே கட்டணும்னு சொல்லுவாங்க. பண்ண முடியுமா? விடலாமா? அனுமதிக்கலாமா? அதை எதிர்த்து தான் நம் தளபதி அவர்கள் இந்த பாசிச ஆட்சியை விடக்கூடாது, வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். அந்த தேர்தல் தான் வருகின்ற ஏப்ரல் 18ஆம் தேதி நடவிருக்கின்ற தேர்தல். இது வெறும் முக்கியம் நண்பர்களே, தாய்மார்களை குறிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். மோடி வந்தார், சொன்னார் கருப்பு பணம் இந்தியாவை விட்டு வெளியே சென்று விட்டது, நான் ஆட்சிக்கு வந்தால் உங்க ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்ல 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னார்ல. எல்லாரும் ஆசை, நானும் ஆசைப்பட்ட. திடீர்னு 15 லட்சம் ரூபாய் வரும்னு வரவே இல்லையே. வந்துதா? என்ன வந்தது? நம்ம சொந்த காசே எடுக்க முடியாத நிலைமை வந்தது. கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஒரு ரூபாய் கூட கருப்பு பணத்தை ஒழிக்காத ஒரே பிரதமர் யாருன்னா இதான் மோடி தான். அது மட்டுமா? அவர் இந்தியாவில் இருக்கிறதே 5 நாள் தான். மீதி வருஷத்தில் மீதி நாள் எல்லாமே வெளிநாடு சுத்தி போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கார் தவிர வேற என்ன செய்தார்? அது மட்டுமா? இன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் தான் எடுக்க முடியாது. ஏன்? மினிமம் பேலன்ஸ் கொண்டு வந்து நம்ம பணத்தை எடுக்க முடியாம தவிக்கிறோம். தாய் குலமே, ஒரே ஒரு வேண்டுகோள். போன வருஷம் பொங்கல் வந்தது 100 ரூபாய் கொடுத்தானுங்க. இந்த வருஷம் பொங்கலுக்கு ஏமா 1000 ரூபாய் கொடுத்தாங்க? யோசிச்சு பாருங்க. உங்க மேல அவ்வளவு பாசமா? அது நம்ம தாய்க்கலாம், ஐயோ பரவாயில்லப்பா, எடப்பாடி கொடுத்துட்டாப்பா, 1000 ரூபாய் கொடுத்துட்டாப்பா. யார் காசு? உங்க காசு. அந்த காசு எப்படி வருது? தீப்பெட்டி வாங்கும் போது வரி, ஜிஎஸ்டி வரி கட்டுறீங்களே அந்த காசு. சோப்பு வாங்கும் போது வரி கட்டுறீங்களே அந்த காசு. அந்த காசை உங்களுக்கு தரத்து கியூல நிக்க வைக்கிறாங்க. நம்ம பணங்க, நம்ம பணத்தை நம்ம வைக்கப்பட வேண்டும். அதே போல இந்தியாவில், ஏன் உலகத்தில் எங்கும் நடக்காத அதிசயம். என்ன அதிசயம்? கஜா புயல் தஞ்சை மாவட்டத்தை தாக்குகிறது, சூரதாண்டவம் ஆடுகிறது. அங்க இருக்கும் மக்கள் எல்லாம் வீடு நிலம் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறார்கள். யாருக்கு நல்ல திட்டம் போனோம்? பாதிக்கப்பட்டவர்கள் தானே. அவங்க முதல்ல, நமக்கு தான் முதல்ல வருது சென்னைக்கு. ஏன் சொல்லுங்க? நம்ம டிவியில பார்த்தோமா? கஜா புயல் சூரதாண்டவத்தை நாம் டிவியில பார்த்ததுனால நம்ம கொடுக்குறாங்க. எதுக்கு? சோழியும் குடுமையும் சும்மா ஆடுமா? எலெக்ஷன் வரணும்னு உங்களுக்கு சோப் அடிக்கிறதுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறானே, மாந்திராதிகமா கௌத்தராதிகமா பாங்க. அது எந்த பணம்? அது உங்களுடைய பணம், உங்கள் வரி பணம் உங்களுக்கு வருகிறது. சொத்தை வித்தா கொடுக்குறாங்க. பணத்தை வாங்கிங்க. வாங்கி என்ன பண்ணோம்? சூரியனுக்கு தான் வாக்களிக்க வேண்டும். தேர்தல் வந்திருக்காங்க, கூட்டணி போட்டிருக்காங்களே பாமக எல்லாம் பேரம் பேசி 350 கோடி ரூபாய். இதுக்கு இவங்க கூட கூட்டணி வைக்கிறது 350 கோடி ரூபாய் வாங்கிக்கிறதாக பத்திரிகையிலே செய்தி வருகிறது. என்ன பண்ணுவானுங்க? இதுவும் அவங்க சொத்தை வித்து கொடுத்த மாதிரி உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. வாங்கிக்குங்கம்மா, வாங்கிக்கங்க. ஆனா என்ன பண்ணும்? சூரியனுக்கு தான் வாக்களிக்கணும். இது பத்திரிகை நீங்க பாத்தீங்க பார்த்தால் தமிழ்நாட்டையே கலக்கி கொண்டிருக்கும் செய்தி என்ன? கிட்டத்தட்ட 200 பெண்களை கொடூரமாக வன்கொடுமை செய்தார்களே
பொள்ளாச்சியிலே மன்னிக்கலாமா? நம் தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்கலாமா? நம் பெண்ணை தெய்வமாக மதிக்கின்ற நாடல்லவா நம் நாடு. செல்போன்ல வீடியோ எடுத்து பெண்களை மிரட்டி அவர்களை வந்து பலாத்காரம் செய்து பணம் பொடி தவறான பாதைகளையே கொண்டு செல்கிறார்களே, அவர்கள் பின்னணியில் யார் இருக்கிறார்கள்? 2012ஆம் ஆண்டு முதல் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா ஜெயலலிதா இருக்கும்போது நடந்திருக்கல. அப்போ ஆலங்கொச்சியில் பலசாயியாக யார் இருக்கிறார்? பொள்ளாச்சியிலே ஏன் தடுமாறுகிறார் பொள்ளாச்சி ஜெயராமன்? ஏன் கேள்வியை கேட்க கூடாதா? நெருப்பு இல்லாம புகையுமா? பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா சென்னையில ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண் 9 பேரோ 13 பேரோ வந்து பலாத்காரம் செஞ்சாங்கன்னு கோர்ட்டுக்கு கொண்டு வந்தாங்களே. அப்ப என்னாச்சு? வக்கீல் எல்லாம் சாத்துனாங்களா? நம்ம டிவியில பார்த்தோமா? இன்றைக்கு பாருங்கள், 200 பெண்களை வாழ்வில் சூறையாடியவர்கள் பல பெண்கள் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறார்கள். அந்த பெண்களில் அவர் உணர்ச்சி சார் பேரெல்லாம் சொல்ல மாட்டப்ப, அது அந்த அந்த அதில் நம்ம பண்ணவே மாட்டோம். நீ பார்த்தீர்கள் என்றால் சென்னையிலே அயன்புரத்தில் நடந்த ஐநாவரத்தில் நடந்த நிகழ்ச்சியிலே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கோர்ட்டுக்கு அழைத்து வரப்பட்டார்கள். அவர்களை வழக்கறிஞர்கள் தாக்கினார்கள். பொதுவாக காவல்துறை அந்த குற்றவாளிகளை அவர்கள் கையெழுப்பில் இருக்க வேண்டால் கோர்ட்டு கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், 4 பேரிலே ஒருத்தர் திருநாவுக்கரசு என்ற ஆளை கூட்டு வருகிறார்கள். இங்க குற்றவாளி கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வரல, ஏன்னா அவன் பயந்துருவான், அது அவருக்கு வரும்னு வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக அவனை வாக்குமூலம் வாங்குகிறார்கள். அப்பதான் என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் 5 ஸ்டார் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. ஏன்? அவன் யார் பேரா சொல்லிட்டா? பத்திரிகைகள் சொல்றாங்களே பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் அதில் இருக்கிறான் என்று. துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் பெயரை சொல்லிவிட்டால் அதற்காக அவனை காப்பாற்றுவதற்காக இந்த அரசு செயல்படுகின்றால் வெட்கப்பட வேண்டாமா? இதே உங்க வீட்டு பெண்கள் நடந்தால் விட்டு விடுவீர்களா? என்ன அநியாயம் இது! அதிலும் வெகு கொடுமை என்றால் பாண்டியராஜன் எஸ்பி 3 மாசம் முன்னாடி அதே பகுதியில் தாய்மார்கள் எல்லாம் போய் போராடுறாங்க. எதுக்கு போராடுறாங்க? எங்க வீட்டு பக்கத்துல வந்து டாஸ்மாக் கடை வச்சுட்டீங்க, இதனால கவர்மெண்ட் வச்சு அந்த சம்பாதிக்குது, எங்க வீட்டு பொம்பளைங்க எல்லாம் போக முடியல, குடிச்சிட்டு அவன் எங்களை கிண்டல் செய்யறான், கேலி செய்யறான், அசிங்கமா கூப்பிடுறான், போராட பொண்ணு பலாறு அடையறான். எதுக்கு? டாஸ்மாக் கடையை மூடுங்க சொன்ன பெண்களை பலாறு அரைஞ்சி அது பொண்ணு காதே போயிடுச்சு. அதே பாண்டியராஜனுக்கு பொண்ணு அடிச்சு கால் சிவரான பாண்டியராஜனுக்கு ப்ரமோஷன், டிஎஸ்பி இருந்தவன் இன்னைக்கு எஸ்பி இருந்தோம். அதே பாண்டியராஜன் தான் இந்த வழக்கை விசாரிக்கிறான். விசாரிச்சு என்ன சொல்றாப்ல? ஒண்ணுமே இல்ல, 4 பேர் தான்ப்பா, வேற யாருமே இன்வால்வ் இல்ல. கூட்டு அந்த பசங்களை அப்படியே பாதுகாப்பா கூட்டு போறாங்களே. பார்க்கிறேன், 2 காட்சிகளும் பார்க்கிறேன். என்னது நியாயமா? அது மட்டும் நிர்ணயம் செய்கிறாங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை சொல்லவே கூடாது. இதுதான் சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பு. நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், நிர்பயா என்ற ஒரு பெண் டெல்லியிலே பலாத்காரம் செய்யப்பட்டார், பிறகு இறந்தார் பாவம். அப்பொழுது என்ன செய்தார்கள்? பொண்ணு பேரை பயத்து நிர்பயா என்று வைத்தார்கள். ஏனால் அவர்கள் யார் என்று தெரியக்கூடாது, ஏனால் அவர்கள் எதிர்காலம் பாழாகிவிடும், பாதிக்கப்பட வேண்டும் என்று. என்ன சொன்னாங்க போலீஸ்காரரு? நேரா அந்த பொண்ணோட பேரை கொடுக்கிறாங்க. ஏன் சொன்னா பயத்துல மற்ற பெண்கள் எல்லாம் புகார் சொல்ல வரமாட்டார்களே என்று அச்சுறுத்துவதற்காக போலீஸே பயன்படுத்துகிறது இந்த அரசு. சரிதானா? சரி, அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவை வெளியிடுகிறார்களே, அப்ப யார் மீது சந்தேக போகும்? அந்த வீடியோ யார் கையில் இருக்கிறது? போலீஸ் கையிலே அந்த வீடியோக்கள் இருக்கிறது. எப்படி வெளியே வருது? ஏன் வருது? வீடியோ வந்தால் பாதிக்கப்பட்ட 200 பெண்கள் ஐயோ இது வந்தா நம்ம நிலைமையும் இதே மாதிரி ஆயிடும் பயமுறுத்தா, அப்போ யார் காப்பாற்றப்படுவார்? அச்சத்தில் வளர்கிறாரே, பேசுகிறாரே துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், அவர் மகனை காப்பாற்றுவதற்கா சந்தேகங்கள் வருகிறது. சந்தேகங்கள் வந்து அரசு என்ன செய்யணும்? தீர்க்கணும். தீர்க்காமல் மேலும் மேலும் சந்தேகங்கள் வரும் வகையிலே செயல்படுகிறது. அது மட்டுமா? என்ன சொல்றாங்க? மக்கள் போராட சென்றார்கள். போராடக்கூடாது. ஏன் போராடக்கூடாது?
எலெக்ஷன் வந்துருச்சு. எலெக்ஷன் வந்தா எலெக்ஷன் விதிகள் எல்லாம் நன்னெறி விதிகள் எல்லாம் பண்ணிட்டாங்க. யாரும் போராட கூடாது. இதெல்லாம் பயன்படுத்திக்கிறப்பா உங்களை காப்பாத்துறதுக்கு இதெல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார் பார்த்தால் என்ன செய்கிறது? இவர்கள் மடியில் ஏதோ இருக்கிறது. உங்கள் மடியில் கனமில்லை என்றால் கவலைப்படுவீர்களா? நீங்கள் தவறு செய்வீர்கள். தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இதைதான் தளபதி அவர்கள் தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நானும் சொல்கிறேன், தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அது யாராக இருந்தால் குறிப்பாக நம் பெண்கள் மீது கை வைத்தவர்களை விடவே கூடாது. அவர்களை காப்பாற்றுகின்ற இந்த எடப்பாடி அரசு அதற்கான சரியான பாடத்தை நாம் புகட்ட வேண்டும். அந்த நாள் தான் வருகின்ற ஏப்ரல் 18. அது மட்டும் இல்ல, இந்த பாத்தீங்கன்னா ஏப்ரல் 18 நம்ம 40 நாடாளுமன்ற தொகுதி மட்டும் இல்ல, 18 சட்டமன்ற தொகுதியும் நடக்குது. என்ன ஆகும்? நீங்க நமக்கு பை எலெக்ஷன் இல்ல, ஆனா உங்கள் நண்பர்கள் உற்றவர்கள் அங்க இருப்பாங்களே, அவங்க சொல்லுங்க. தயாநிதி மாறன் வந்தாரு, சொன்னாரு எல்லாம் கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்கான், ஆளுங்கட்சிக்காரன் இந்த எலெக்ஷன்ல அள்ளி அள்ளி கொடுப்பான், வாங்கிக்க. வாங்கி சூரியனுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தளபதி மு.க. ஸ்டாலின் அடுத்த முதல்வர், அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி சொல்லி நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.